கை போட்டுகின்றேன் விநாயகா நமவோம் முக்குருணி விநாயகா நமவோம் செல்வ விநாயகா நமவோம் கலை நிறை கணபதி நமவோம் பாலகா வந்திருங்க உட்காருங்கம்மா பொம்மலாட்டம் பாருங்கம்மா ரொம்ப அருமையா தாங்கி இருக்கும் அம்மா வாங்க பாப்பா வாங்க தாத்தா வாங்க தம்பி வாங்க அண்ணே வாங்க அம்மா பொம்மை ரொம்ப களைச்சு போச்சு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நாட்டியம் பண்ணா வேர்த்துருச்சுன்னா குழந்தைங்கள்லாம் முகம்லாம் தொடச்சி விடுவோம்ல, அது பொம்மையே தொடச்சிக்குது துடைக்கிறதுக்கால. ஆஹா, இதுதான் கலை. சரஸ்வதி சுவாமிகள் பெரியவா மகா பெரிய ஒரு மண்டலம் பூஜையில வச்சு கொடுத்தாங்க. உலகமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும், எல்லா இடத்துல பெரிய விஐபிகள் அனைவர்களுக்கும் பொம்மை உட்கார வைத்து மாலை போட வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெக்கப்படுறாரு பாருங்க, ரெட்டி சார் வெக்கப்படுறாங்க. சென்னை சங்கத்தோட உச்சா ரெட்டி சாரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க போகுது. மேடம் நினைச்சுக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல, போச்சு கூடாது. நல்லா கை தட்டுங்க. ஆமா, கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன சத்தி இன்னைக்கு வீணா மேடமோட பொண்ணு வரல, அது பொம்மை வந்துருச்சு. நீங்க வாங்க. டி.எஸ். ரெட்டி ஐயா அவர்களுக்கும் மீனா ரெட்டி அம்மையார் ரெண்டு பேருக்கும் இந்த பொம்மை மாலையிடு மரியாதை செய்ய போகின்றது. மாலை போறப்ப நல்ல கரகோஷம் வான பிளக்கணும். இவங்களை ஒருத்தருக்கு மாலை போட்டா இங்க வந்து அத்தனை பேருக்கு மாலை போட்டதுக்கு சமம். நல்லா கை தட்டுங்க. டி.எஸ். ரெட்டி ஐயாவிற்கு ஐயாவிற்கு
மாரியம்மா உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா பாதம் தரங்குவதும் எங்கள் முத்து மாரியம்மா பாதம் தரங்குவதும் எங்கள் முத்து மாரியம்மா மாரியம்மா எங்க மக மாரியம்மா எங்க முத்து மாரியம்மா எங்க மக மாரியம்மா மாரியம்மா எங்க மக மாரியம்மா எங்க முத்து 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 மாரியம்மா எங்க மக மாரியம்மா அம்மா கல்லும் முள்ளும் தெரிஞ்ச கனகத்துல தள்ளாடி கொண்டு இங்க வர்றேன் ரம்போ மாதேவா ரம்போ மகாதேவா தாத்தா யாரது தாத்தா நந்தம் பேத்தி வள்ளி தாத்தா ஓ பேத்தியா ஆமா தாத்தா வணக்கம் தாத்தா வணக்கம் வணக்கம் ஏன் தாத்தா காவலம் வந்து சொன்னா இந்த மாரி ஒரு தாத்தா வருவாங்க அவங்க ரொம்ப வயசான தாத்தா இந்த மாரி ராஜாங்கத்துக்கு வந்திருந்தாங்க உங்க அப்பாட்ட ரொம்ப சொன்னாங்க இந்த மாரி இங்க பள்ளிய திணைப்புணத்துல ஆயல் ஓட்டிக்கிட்டே இருக்கிறா நீங்க அங்க போய் ஒரு 3 நாள் தங்கிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க அந்த தாத்தா இப்போ வருவாங்கன்னு சொன்னாங்க அந்த தாத்தா தானே நீங்க அதே தாத்தா அந்த ஆண்டி என்ன அதே தாத்தா தான் நிறைய தாத்தா ஏமாத்திட்டு எதையோ பண்ணிட்டு போகுது பயமா இருக்கு ஏன்னாக்கா அதனால கேட்டுக்கிட்டேன் தாத்தா தாத்தா வாங்க தாத்தா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் வணக்கம் தாத்தா வணக்கம் தாத்தா கண்ணாலும் ஆகட்டும் உனக்கு ஏன் தாத்தா உங்க பேரு என்ன தாத்தா என் பேரு கண்ணீர் கதிர்க்காம ஜோசிய பண்டாரன்னு என்ன கூப்பிடுவாங்க ஜோசிய பண்டாரமா ஜோசியம் ஜோசியம் என்ன தாத்தா குருவி ஜோசியம் குருவி ஜோசியம் டாடி ஜோசியம் அட குருவி ஜோசியம் எல்லாம் பாப்பாரு போல இருக்கு இவர் தாத்தா ரொம்ப நல்லா பாப்பேன் ஏங்க அப்பா இப்பதான் பார்த்து சொல்லுவேன் இப்போ குருவி ஜோசியமே காணோம் குருவி இருந்தால ஜோசியம் பாக்குறதுக்கு குருவியே இல்லையே ஏன் தாத்தா ஆமா விபூதி பூசுவேன் வேப்பிலையை சுத்தி அடிப்பேன் ஐயோ வேண்டாம் தாத்தா வேப்பிலை சுத்திட்டு அடிக்காதீங்க நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன் தாத்தா ஆமா தாத்தா ஒண்ணு கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை யாருக்காவது கை ரேகை காமிச்சுக்கணும்னு உங்களுக்கு கை ரேகை நல்லா பார்க்க தெரியும்ல ரொம்ப நல்லா பாப்பேன்டி என்ன சில பேர் நடக்க போறதை மட்டும் தான் சொல்லுவாங்க சும்மா வந்த கதை போன கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் ஓ இப்ப என்ன நடக்க போறது அதை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படியா தாத்தா நீங்க எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க தாத்தா காசிக்கு போனேன்டி காசினா எந்த சிவகாசிக்கு பட்டாசு கிட்டாசு வாங்க போனீங்களா பட்டாசு வெடிக்கிற வயசு எனக்கு ஆமா அது சரிதான் வடக்கே போன்னு சொல்லுவாங்க காசி பத்ரிநாத் கேதார்நாத் பூரி பூரி பூரியா ஓ ஊரு பேரு பூரியா பூரி ஜெகநாதர் ஆலயம் நாங்க பிள்ளைங்க பூரி திங்கிறதுன்னு நினைச்சிட போகுது தாத்தா அந்த பூரி இல்ல தாத்தா இப்பதான் புரியுது தாத்தா எல்லா ஊரும் போயிட்டு வந்திருக்கீங்களே தாத்தா உங்களை தரிசனம் பண்ணனால ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தாத்தா நான் மறுபடியும் நான் உங்களை வணங்குறேன் தாத்தா நமஸ்காரம் பண்ணிக்கிற ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா சரண் நீங்க கை ரேகை பார்த்து சொல்றேன் நீங்க இல்லையா கைய தொட்டு தடவி தான் பாப்பேன் தொட்டு தடவிய தொடாம பார்க்க தெரியாதா உங்களுக்கு இல்ல கண்ணெல்லாம் மங்களா தெரியறது யாருக்கு உங்களுக்கு பின்ன வயசாவாம பின்ன 101 ஏங்க அப்பா 101 ஏன் தாத்தா என்ன தாத்தா அது 101 வயசுல இருக்கீங்கன்னா இந்த காலத்துல எல்லாம் பார்க்கவே முடியாது தாத்தா எல்லாம் 40 45ல புட்டுக்கிட்டு புடுங்கிக்கிட்டு போகுது பயமா இருக்கு தாத்தா ஏன் தாத்தா ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் நம்ம சாப்பிடுற உணவு நல்ல முறையில சாப்பிட்டா ரொம்ப நாள் இருக்கலாம் கண்டதை சாப்பிட்டோன்னா உடம்பு வீணா போயிடும் தாத்தா அது இருக்கட்டும் தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா இந்தாங்க கை நீட்டுறேன் நீங்க ஜாதகம் கொண்டா கை ரேகை பார்த்து சொல்லுங்க இந்த கை சும்மா வாழை தண்டு போல என்ன தாத்தா ஏன் தாத்தா கை ரேகை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன் கையை பார்த்து தடவி 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 கை வலிக்கிட்டு போகுதுங்கிறீங்க என்ன விளக்க தடவி வச்சிருக்கேன் கையில பத்திரமேடு உனக்கு கங்கன பிராப்தி ரேகை ரொம்ப நல்லா வந்திருக்குடி என்னது கங்கன பிராப்தி ரேகை அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னா கல்யாண ரேகைன்னு சொல்லுவாங்க யாரு பெரியவங்க எல்லாம் எனக்கா ஆமாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இதே இடத்துல உனக்கு கண்ணாலும் ஆக போறது என்னது கல்யாணம் ஆக போகுதா ஆமாங்க என்ன தாத்தா சொல்றீங்க நீங்க ஒரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்றப்ப
மாப்பிள்ளைய பொண்ணு தேடுறதுன்னா பொண்ணு மாப்பிள்ளைய தேடுறதுன்னா என்ன படாத பாடுபடுறாங்க. நீங்க என்னடா இப்போ உடனே கல்யாணம் ஆக போகுதுங்கிறீங்க. எனக்கு கால நேரம் கூடி வந்தா எல்லாமே அப்பப்ப நடக்க வேண்டியது நடக்கத போகுது. தாத்தா என்னால நம்பவே முடியல. அப்பா வந்து ராஜாங்கத்துல இருக்காங்க. உனக்கு ஏத்த மாப்பிள்ளை நான் இங்க வந்து திணைப்புணம் திணை காவல் புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை யாருக்கு? இங்கதான் இருக்கான். எனக்கா? கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கான். என்ன தாத்தா சொல்றீங்க? இந்த இங்க வந்து உட்கார்ந்து இருக்காருங்கிறீங்க மாப்பிள்ளை. நீ கூப்பிட்டா வருவான். எங்க இந்த கூட்டத்துல இருக்காரா? ஆமாங்கிறேன். எங்க போய் தேடுறீங்க? எவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ளை எனக்கு கூப்பிடு. யார்? நானா? ஆமாங்கிறேன். சீ போங்க தாத்தா, எனக்கு வெட்கமா இருக்குது. ஆமா ஆமா, வெட்கமா இருந்தா என்ன என்ன நான் திரும்பிக்கிறேன். என்னது நீங்க ரொம்ப மோசம் தாத்தா. நீங்க மாப்பிள்ளைய போய் என்ன கூப்பிட சொல்றீங்க? நான் கூப்பிட்டா ஓடி போயிடுவான்டி. நீங்க அதனால உன்னை கூப்பிட சொல்றேன். நீங்க கூப்பிட்டா உண்மையிலே ஓடி போயிடுவார். வாஸ்தவம் தான் தாத்தா. சத்தியமா சொல்றேன். தாத்தா. மாப்பிள்ளைய கூப்பிட்டா வருவான். தாத்தா தாத்தா எனக்கு வெக்கமா இருக்குது தாத்தா. திரும்பிக்கிறேன். நீங்க திரும்பிக்கிறேன். திரும்புங்க. பார்க்க கூடாது தாத்தா. பார்க்கல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னு வைங்க, அப்படியே குமத்துல ஒரே என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. அடிச்சேன்னு வைங்க, அப்புறம் எனக்கு தெரியாது சொல்லிவிட்டேன். தாத்தா காஞ்சிபுரம் டீ தானே. தாத்தா பாக்காதீங்க தாத்தா. திரும்புங்க அந்தாண்ட. திரும்பிக்கிட்டேன். மாப்பிள்ள. ஓ மாப்பிள்ள. ஓ மாப்பிள்ளை. இவ்வளவு கூட்டத்துல மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னே தெரியல. இவ்வளவு சத்தமா கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு. ஓ மாப்பிள்ளை. ஒருவேளை செவுட்டு மாப்பிள்ளையா இருப்பாரோ? என்ன நீங்க நீங்க மைனரா? யாராவது ஒத்துக்குவாங்களா தாத்தா? மூஞ்சி மோர கட்டிக்கு கட்டையில போறச்சுல நீ மாப்பிள்ளை. ஏன் தாத்தா இன்னும் கை ரேக பாக்குறேன்னு சொல்லிவிட்டு உனக்கு கல்யாண தேசம் வந்துருச்சு, மாப்பிள்ளை இங்கதான் உட்காந்துருக்காருன்னு சொல்லிவிட்டு கூப்பிட சொல்லி கடைசி நான் தான் மாப்பிள்ளைங்கிறீங்க. ஒண்ணும் புரியலையா உங்களுக்கு? இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு தாத்தா. நீங்க ரொம்ப மோசம் தாத்தா. பாக்கி ஒண்ணு இருக்கு தாத்தா. என்ன தாத்தா, என்ன ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க? ஏன் தாத்தா இப்படி வந்து பண்றீங்களே? நியாயமா இது? தாத்தா பசிக்குதா? தாங்க முடியல. ஐயோ, இங்க திணைப்பணத்துல சாப்பாடெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது தாத்தா. அப்ப நீங்க எல்லாம் என்னதான் சாப்பிடுறீங்க? இங்க எல்லாம் தேனும் திணையுமா தான் தெளிக்கும். அப்ப அந்த காலத்துல திணைக்காவல் புரியும் பொழுது இதுதான் கிடைக்குமா? அதே உன் கையால ஊட்டி இந்த கிழமை வாயில போடுறேன். சரி தாத்தா. எது சாப்பிடலாம் தாத்தா? தாத்தா வாங்க 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 வாங்க. வாயை திறங்க தாத்தா, வாய் திறங்க. அப்பா என்ன வாயா இது? பக்கத்து வீட்டு குண்டா மாதிரி இருக்கு. ஏன் தாத்தா வாயில ஒரு பல்லு கூட காணுமே? தாத்தா மெதுவா சாப்பிடுங்க. தாத்தா தாத்தா மெதுவா மெதுவா சாப்பிடுங்க. ஐயோ தாத்தா திக்கிறார். ஐயோ தாத்தா ஜோக்கிறீங்களா தாத்தா? தாத்தா தாத்தா இருங்க தாத்தா, அவசரப்படாதீங்க தாத்தா. ஐயோ ஐயோ செத்துக்கிட்டு போயிட போறாரு, பயமா இருக்கு. முடியல. ஐயோ தாத்தா இருங்க தாத்தா. தாத்தா இங்க ஒரு குளம் இருக்கு பாருங்க. இந்த குளத்துல மெதுவா இறங்கணும். நிறைய பாசி இருக்கு, வலிக்கி விட்டுற போகுது. ஜாக்கிரதையா இறங்குங்க தாத்தா. தாத்தா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு தாத்தா. அந்த காலத்துல எல்லாம் மோட்டார் கிடையாது, லைட்டு கிடையாதுன்னு சொன்னல. அது வெறி அந்த வெறி குளத்துல தான் தண்ணி இருக்கும். அந்த குளத்துல தான் எல்லாம் செஞ்சுக்குவாங்க. அதுக்கு சொனைன்னு ஒரு பேர் உண்டு தமிழ்ல. தாத்தா தாத்தா இதுவா இறங்குங்க தாத்தா. பாசி இருக்கு, வலிக்கு விழுந்தது. இது வரைக்கும் 49 பேர் இந்த குளத்துல விழுந்து செத்து போயிருக்காங்க தாத்தா. நீங்களும் செத்து போயிட போறீங்க, ஜாக்கிரதை தாத்தா. மெதுவா இறங்குங்க, மெதுவா 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 தாத்தா. தாத்தா 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 மெதுவா முந்தானி பிடிச்சி என்ன இழுத்து விட்டாதீங்க தண்ணியில. உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. 101 வயசு எனக்கு. இப்பதான் இனிமேதான் எல்லாம் பண்ணணும். மெதுவா தாத்தா, மெதுவா இறங்குங்க. மெதுவா மெதுவா தாத்தா தாத்தா போங்க தாத்தா. நீங்க நல்ல வேலை. நல்ல பழத்துல ஒண்ணு செஞ்சு வைப்பேன். மூஞ்சி மோர கட்டைய பாரு. ஏன் தாத்தா? போங்க தாத்தா
என் தாத்தா நீங்க உளுந்தது இல்லாம தண்ணியில என் முந்தாணி புடிச்சிட்டு இறங்குங்கன்னு பார்த்தாக்கா என் முந்தானியை புடிச்சு என்னையும் உள்ள தண்ணியில இழுத்து விடுறீங்களே. அந்த குளத்துல நான் ஒன்ன தூக்க நீ என்ன தூக்க குளத்துல பட்ட பாடு எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? சும்மா கில் கில் சூப்பரா இருந்தது. இருக்கும் கட்டையில போற வயசுல மூஞ்சி மோர கட்டைக்கு உனக்கு ஐயோ. இல்ல, ஐயோ. இல்ல, போறியா? ஐயோ. போடாத, பேசாதே. ரொம்ப மோசம் நீங்க. ஆமா ஏன் தாத்தா இப்பயே இந்த பாடு படுத்துறீங்களே, பாட்டியை என்ன பாடு படுத்திருப்பியோ தெரியல தாத்தா. தாத்தா ஒண்ணு பாக்கி இருக்கிறது என்ன தாத்தா பாக்கி? தாத்தா தாகம் தீந்தாச்சு தாகம் தீந்தாச்சு தாகம் தீந்ததே முகம் தீந்தது தாகம் தீந்ததே முகம் தீந்தது சொல்லுமே நேத்து அன்னைக்கு முத்தமே நேத்து அன்னைக்கு முத்தமே சந்ததே தீந்தமே தாகம் தீந்ததே மோகம் தெரியலையா உங்களுக்கு? என்ன மோகம் தெரியல? காதுல சொன்னோன்னு நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க? என்னதான் சொல்ல வரீங்க? ஒண்ணுமே புரியல. காதை கொண்டா காதை கொண்டா அத காதை கொண்டாடி ரகசியமா சொல்லணும். ரகசியமா சொல்லணும். இப்படி கத்துறீங்க. தெளிவாக சொல்லுங்க தாத்தா. நீங்க இருங்க, வர்றேன், பக்கத்துல வரேன், இருங்க அவசரம். தாத்தா காக்கா லவ் லவ் என்ன தாத்தா? தாத்தா என்ன காக்கா ஹலோ நீங்க ஹலோ ஹலோ ஹலோவா? ஹலோ என்ன தாத்தா இது? காதல் லவ்வா? காதல் ஐயா யாருக்கு? உங்களுக்கா? ஐயா என்ன தாத்தா நீங்க ரொம்ப மோசம் தாத்தா. போங்க தாத்தாமா. அப்படியே கண்ணத்துல ஒரே கும்பிட்டா கும்பிடுவோம். ஒண்ணும் புரியல உங்களுக்கு. போங்க தாத்தா. சரி பரவாயில்ல. எத்தனை நேரம் ஆட்சியம் பண்ணி பார்த்தேன். ஆமா இந்த காட்டுல ரொம்ப நல்லா இருக்கிறீங்களே, எந்த மிருகத்தை கண்டு பயப்படுவீங்க? அதுக்கெல்லாம் பயந்து அந்த காட்டுல இருக்க முடியுமா தாத்தா? புலி புலி வருது. அதெல்லாம் அடிச்சு கொண்டுடுவோம் தாத்தா. நிறைய புலி இப்ப வந்தது, 7-8 புலி மேட மேல. ஐயோ அதுக்கு பார்த்தாலும் ஒண்ணும் பயப்பட மாட்டான் தாத்தா. அப்போ அவளை அடிச்சு கொண்டுடுவான். அண்ணே அண்ணே யானையா? ஐயோ தாத்தா பேரை மட்டும் சொல்லாதீங்க தாத்தா. எப்ப பயப்படுவேன் தாத்தா. தாத்தா கூப்பிடாதீங்க அண்ணே தாத்தா. அது நிக்கிறது. ஏன் தாத்தா நிஜமா நீங்க கூப்பிட்டா யானை வருமா தாத்தா? அண்ணையே சும்மா தானே சொல்றீங்க. நான் கூப்பிட்டா அண்ணா வரும் பொண்ணா போகுண்டி. என்ன யானை என்ன உங்க ஆத்தால பெத்து போட்டுருக்கு? தாத்தா நீ கூப்பிட்டோன்னா வானா வரணும்னா வர்றதுக்கும் போனோன்னா போறதுக்கும். எங்க ஆத்தா அகிலாண்டேஸ்வரி அம்மா என்னது? அணைய பெத்தா என்ன நானே சொல்லும். யானைய உங்க ஆத்தா பெத்தாங்களா? ஆமா அப்பனா உங்க ஆத்தாளுக்கு என்ன அம்மா பெரிய வயிறா தாத்தா? அண்ணே அண்ணே தாத்தா இல்ல யானை வருது தாத்தா. தாத்தா தாத்தா யானை வருது. தாத்தா யானை வருது தாத்தா. வேணாம் தாத்தா, அங்கே நிக்க சொல்லுங்க, பயமா இருக்கு தாத்தா. நானும் கல்யாணம் பண்ணிட்டா அண்ணே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும். வேண்டாம் தாத்தா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேணாம். யானைய போதுங்க, எனக்கு பயமா இருக்கு தாத்தா. அண்ணே போகாதே. தாத்தா தாத்தா சத்தியம் பண்ணணும். சத்தியம் எதுக்கு தாத்தா? என்ன பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? கல்யாணம் பண்றதுக்கு தான். கல்யாணமா? யாருக்கு? உங்களுக்கா? இதெல்லாம் நியாயமா தாத்தா? யானை உனக்கு எனக்கு தான் கல்யாணம். இப்படி பயமுறுத்தலாமா தாத்தா? வரடா. தாத்தா தாத்தா இல்ல தாத்தா. தாத்தா நான் சத்தியம் பண்றேன். இல்ல தாத்தா வேண்டாம் தாத்தா. தாத்தா வேணாம் தாத்தா, சொல்லுங்க முருக தாத்தா. பெருமான் ஆணையாக முருக பெருமானியாக இந்த தாத்தாவாகிய கிழவனை இந்த தாத்தாவாகிய தாடி வச்ச கிழவனே கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்கின்றேன். தாத்தா என்ன ரொம்ப அர்ஜென்டா தாத்தா உனக்கு? இருங்க தாத்தா, அவசரப்படாதீங்க. தாத்தா உங்களுக்கு நியாயமா இருக்கா? உங்க கொள்ளு பேத்தி மாதிரி நான் இருக்கேன். என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களே, நியாயமா சொல்லுங்க தாத்தா. நம்ம ஜோடியா கல்யாணம் பண்ணிக்கிறோன்னே வச்சீங்க நீங்க சொன்ன மாதிரி. ஜோடியா இந்த பக்கம் மெட்ராஸ் பக்கம் உள்ள போனாக்கா போற வழியில நீ பொட்டுன்னு மண்டையை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுங்க தாத்தா. முருக பெருமான் ஆணையாக தாத்தாவாகிய கிழவனை இந்த பல்லில்லாத தாத்தாவை சத்தியமாக திருமணம் செய்து கொள்கின்றேன். சத்தியமாக திருமணம் செய்து கொள்கின்றேன். உள்ள போய் மாப்பிள்ளை கோலத்தோட வர்றேன். மாப்பிள்ளை கோலத்தோட வந்தானா அப்படியே போனதா என்ன?
மயில் வாகனா செந்தில் வேலா முருகா, உன்னையே நம்பி என்னை இப்படி மதிமோசம் செய்து விட்டாயே முருகா, நான் என்ன செய்வேன் முருகா? வர வேண்டும் முருகா, வர வேண்டும் வர வேண்டும் முருகா, வர வேண்டும் வர வேண்டும் முருகா, ஒரு வரம் தர வேண்டும் அழகா குமரா, வர வேண்டும் வர வேண்டும் முருகப்பெருமான் இறங்கி உடனே அவர்களுக்கு காட்சி கொடுத்து திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம். இந்த